மேஷராசி என்பர்கள் இந்த பங்குனி மாதம் மிக ஒரு சிறந்த பலனை கொடுப்பதற்கான காத்து கொண்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேஷராசிக்கு எப்போவுமே பங்குனி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக செல்வ செழிப்பை ஏற்படுவதற்கான மாதமாக திகழப்போகுதுன்னு சொல்லலாம். நீங்கள் டாக்குமெண்டேஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் டபுள் டாக்குமெண்டேஷன்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் செக் பண்ணி வாங்கிடுங்க. ஏன்னா நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்களுக்கு கண்டிப்பாக பில் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் பில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த விஷயத்தில் மட்டும் மிக கவனமாக இருக்கணும் சொல்லலாம். நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் வேலை சம்மந்தமாக இருக்கலாம், இல்லை லேண்டு சம்மந்தமான விஷயங்களாக இருக்கலாம், இல்லை புதிய ஆடை ஆபரணங்கள், கம்யூனிகேஷன் ரிலேட்டடான விஷயங்கள், யூடியூப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கலைத்துறையினர், இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதம் மேஷராசி என்பவர்களுக்கு மிக சிறப்பான லாபத்தை அள்ளி வழங்குவதற்காக காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். இதில் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவசரம் கூடாது. இந்த அவசரம் பட்டிங்கன்னா அந்த விஷயங்கள் தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதனால் மேஷராசி அன்பர்கள் அவசரமின்றி மெதுவாக செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் மிகவும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். மேலும் உங்களுக்கு 8ஆம் அதிபதியான செவ்வாய் பகவானும் உங்களுக்கு 11 இருக்கிறதுனால அபரிவிதமான மறைமுகமான சரிங்களா அதிர்ஷ்டம் சொல்லுவாங்கள்ல, ஒரு புதையல் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த யோகம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். மேலும் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சிறிய விரயங்கள் இருக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தீங்கன்னா அதுக்காக பணங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும், பொருளாதாரம் கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியிருக்கும்னு சொல்லலாம். குழந்தைகளின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருப்பது மேஷராசி அன்பர்களுக்கு மிகவும் சிறந்த ஒரு சாதகமான பலனை கொடுக்கும். அதனால் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் நீர்நிலைகள் சார்ந்த இடங்களில் கோயில்களுக்கு சென்று வருவது, ஜீவசமாதிகளுக்கு சென்று வருவது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.